இப்போ வர ஏஐ மாடல்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அதுக்கிட்ட ரிலவெண்ட்டான டேட்டா இல்லாட்டி அது நமக்கு தப்பு தப்பாக தான் ஆன்சர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஷீட்டில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஷீட்ஸோ டாக்குமெண்ட்டோ நிறைய ஆக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. பட் கிளாட் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி கொடுக்குறாங்கன்னா, நிறைய பேர் இன்னுமே டவுன்லோட் பண்ணி அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கு அப்லோட் பண்ணிட்டு அதுக்கிட்ட கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், சிம்பிளாக சொல்லப்போனால் எம்சிபி அப்படின்ற கான்செப்ட் வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் கிளாடோ இல்லை சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி கனெக்டாஸில் போய்ட்டு இந்த எம்சிபியை வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டா ரிலவெண்ட்டாக வேணுமோ அது கிளாடே தானாகவே போய் ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடும். சிம்பிளாக சொல்ல போனால் எம்சிபி ஆர் நத்திங் பட் ஏபிஐ ஃபார் ஏஐ. ஏஐயால் ஈஸியாக ஏபிஐஸை யூஸ் பண்ணால் அதை எம்சிபி மூலியமாக பண்ணலாம். இதில் வந்து 2 விஷயம் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், டைம். நீங்கள் வந்து மேனுவலாக போய் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஃபைல்ஸை போய் கொடுக்க தேவையில்லை. செகண்ட் விஷயம், கிளாடுக்கு அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை அதே போய் வந்து எம்சிபி மூலியமாக அந்த டேட்டாஸை ஃபெச் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் ப்ராம்ப்ட் அடிக்கிறப்போ அதுக்கிட்ட டேட்டா இருக்கிறதுனால அது ரிலவெண்ட்டான ஆன்சர்ஸை இன்னுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தர முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக யூஸ்ஃபுல்லான ஏஐ டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.